வீடு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் மக்கா. எண்ணெய் ஊற்றியாச்சு. காயட்டு கடுகு வெந்தயம் பெருஞ்சிரும் போட்டு விடுவோம் மக்கா. மீன் இலை மீன் தான் மக்கா வாங்கியிருந்தேன். இலை மீனை கழுவிடுவோம். கடுகு பொரிஞ்சிட்டு மக்கா வெங்காயத்தை போட்டுக்கணும். புளி எடுத்து வச்சுருக்கோம். புளியை கரைச்சிக்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கிடும். இந்த 2 உப்பு போட்டுக்கிடும். கருவேப்பிலை போட்டுக்கிடும். உள்ளி நல்லா வதங்கிட்டு மக்கா வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடும். தேங்காய் ஊற்றிருக்கோம் மக்கா. என்ன புளி தண்ணி ஊற்றிக்கிடும். புளி கரைச்சி வச்சுருந்தா அதை ஊற்றிக்கிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மக்கா. முருங்கைக்காயும் மிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறோம். சரி குழம்பு நல்லா காயட்டு மக்கா. உப்பு போட்டுக்கிடும். குழம்பு காயிட்டு நம்ம அதுக்குன்னா மீனை கழுவிட்டு வந்துடுவோம். மீனை கழுவி வச்சுருக்கோம். குழம்பு காய்ஞ்சிட்டு இனி மீனை போட்டுக்கிடும். மீன் தலை எல்லாம் சேர்த்து போட்டுக்கிடும். லேசாக கிண்டி விட்டுக்கிடும். அந்த மீன் மேலே தெரியுதா? லேசாக கிண்டி விட்டுக்கிடும். சரி குழம்பு என்ன கொஞ்சம் கொதிக்க விட்டதால இறக்க தான் செய்யணும். மக்களே குழம்பு காய்ஞ்சிட்டு இறக்க வேண்டியதான். இதெல்லாம் நல்லா காய்ஞ்சிட்டு குழம்பு இறக்க வேண்டியதான். மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாயங்காலம் லைவ் போடுவோம், அதுவும் பாருங்கள். பாய் மக்கா.